ஈரான் தாக்கியது தவறு. அப்ப பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஈரான் ஏன் தாக்கியதென விளக்கம் கேட்டிருக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்கா கடும் போரில் ஈடுபட்டிருக்க கூடாது. வரைபடத்திலே ஈரான் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்றார். அமெரிக்க அதிபர் கொஞ்சம் மூளை குழம்பிய நிலையிலே தான் இருக்கிறார். அதுக்கு பதில் சொல்றார் பக்கர் கலிபா, அமெரிக்காவில் ஒவ்வொரு குடும்பமும் தங்காத அளவுக்கு நாங்கள் தாக்கி விடுவோம், நிரந்தரமான ரணகலத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறார். ஆனா ஈரான் சொன்னாங்க வாழ்வா சாவா, கடைசி வரைக்கும் போ. நேயர்களே, இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச காணொலிகளுக்காக நாம் பேச போற மிக முக்கியமான தலைப்பு. இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, ஈரானுடைய போர் முடிவுக்கு வந்து விட்டதா? ரொம்ப முக்கியமாக நாம் பேசுறதா ஈரானுடைய போர் முடிவுக்கு வருகிறதா, அதனுடைய விவகாரங்கள் என்ன என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் பேச்சுவார்த்தை நடந்து அந்த அக்ரிமெண்ட் முடிவுக்கு வந்தது. ஜூலை மாதம் பிப்ரவரியில் நடத்திய போர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று அந்த முடிவுகளை எடுத்து அதை நாம் அமல்படுத்துவதற்கு கடுமையான பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார்கள். அதுல அணுகுண்டு விவகாரம், அணு கதிர்கள் பயன்பாடு, ஹெர்மூஸ் நிலைப்பாடு. ஆனால் இடையில் திடீரென ஹெர்மூஸில் வேறு வழியில் செல்வதாக சொல்லி ஈரான் தாக்குதலை நடத்தியது. அதற்கு பதிலடி தருவதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? அமெரிக்கா ஈரானுடைய நிலைகளை பயங்கரமாக தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈரானுடைய இராணுவ கேந்திரம், முதலில் கப்பலை தாக்கியது ஈரான். ஈரான் கப்பலை தாக்கியதற்கு காரணத்தை சொன்னது, இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய பேச்சை கேட்காமல் யாரும் போகக்கூடாது, அப்படி போனால் அது பாதுகாப்பற்றது மட்டுமல்ல, அதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம், வேறொரு கப்பல் எங்கள் அனுமதி இல்லாமல் போவதாக சொல்வோம் என்று அவர்கள் தாக்கிவிட்டார்கள் 4 ட்ரோன்கள் மூலம். அது சிங்கப்பூர் கப்பல். ஆனா தற்போது அமெரிக்கா பழிவாங்குவதற்காக 11 இடங்கள்ல ஈரானுடைய ஷிர்க் அப்படிங்கிற ஒரு தீவு, டெலிகாம் சென்டர், இராணுவ நிலைகள், ஏவுகணை தளங்கள்னு கண்டமானிக்கு தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், அப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிற போது அமெரிக்கா தாக்கியிருக்க வேண்டியது அல்ல. ஈரான் தாக்கியது தவறு. அப்ப பேச்சுவார்த்தை இருக்கும்போது ஈரான் ஏன் தாக்கியதென விளக்கம் கேட்டிருக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்கா கடும் போரில் ஈடுபட்டிருக்க கூடாது. இந்த கடும் போர் ஏற்பட்டு உடனடியாக பதிலடியாக 30 நிலைகளில் தாக்கினார்கள். குவைத்துல மக்கள் எல்லாம் வெளியே செல்லுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. பஹ்ரைன்ல பெரும் சேதாரம், 400 மில்லியன் அளவிற்கு அந்த கட்டடங்கள் சேதாரம் மட்டும் ஆயிருப்பதாக சர்வதேச நாளேடுகளை கோடிட்டு காட்டிய செய்திகள் வருகிறது. அமெரிக்காவுக்கு 5th ஃபிளீட் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கில் அமெரிக்கா செலவழித்திருக்கிற பணம் 700 லட்சம் கோடி. அவற்றில் பெரிய தளம் அல் உதீத், அதற்கடுத்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5வது கடற்படை, இதிலே தான் அவர்கள் நாசம் செய்து, இதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட கட்டடங்களின் செலவுகள் மட்டும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். 400 மில்லியன், நியர் அபவுட் 400 மில்லியன். இப்ப இந்த சூழ்நிலையில் தற்போது இன்று செவ்வாய்க்கிழமை காலை பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுயாதீனமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். என்ன அடிப்படையில்? சுயாதீனமாக. ஆனால் ஈரானுடைய சார்பில் சொல்லியிருக்கிறது, எந்த நோ கன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அமெரிக்க யுஎஸ்எஸோடு நாங்கள் பேசுவோம் இன் தோஹா என்பது குறித்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறையினுடைய துணை செயலாளரும் ஈரானுடைய அபிஷியலும் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் செல்ல போவதாக அமெரிக்கா தனது பிரதிநிதிகளை, மருமகன் ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃபை அனுப்பி வைத்திருக்கிறார் யுஎஸ்னுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் கொஞ்சம் மூளை குழம்பிய நிலையிலே தான் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஒரு பேச்சுவார்த்தையில் சமாதானம் வந்து விட்டது என்பதற்காக அசீம் முனீர் போன்றவர்கள், கத்தருடைய தலைமைகள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க 60 டேஸ்க்குள்ள. அதுக்கடல அமெரிக்கா அதிபர் இந்த போரை நடத்தி தாக்குதலை தாண்டி அவர் ஒரு கருத்தை சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? வேற ஒண்ணு இல்ல, வரைபடத்திலே ஈரான் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. வரைபடத்துல ஈரான் சொல்றது கூட ஆள் இல்லாம ஆக்கிடுவேன். அதுக்கு பதில் சொல்றார் பக்கர் கலிபா, அமெரிக்காவில் ஒவ்வொரு குடும்பமும் தங்காத அளவுக்கு நாங்கள் தாக்கி விடுவோம், நிரந்தரமான ரணகலத்தை ஏற்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறார். அப்ப நீ எதை எடுக்கிறாயோ அதை ஏவுகணையை அமெரிக்கா எடுக்கிறது. நீ எடுக்கக்கூடிய ஆயுதங்களை ஏற்க மட்டுமல்லாமல் இன்று காலை அமெரிக்கா தெளிவாக பேசியதற்கு ஈரான் சொல்லிவிட்டது, இவர்கள் மிக மோசமானவர்கள் என்று முஜிதபா கமேனியுடைய IRGCயும் மற்றவர்களும் சொல்கிறார்கள். அணுகுண்டுகள் தயாரிப்பது காலத்தின் கட்டாயமாக ஈரானுக்கு வந்திருக்கிறது. அணுகுண்டுகளை தயாரிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், இவர்களை நம்ப முடியாது என்று ஃபரஸ் நியூஸ் கருத்து தெரிவித்திருக்கிறது ஈரானிலிருந்து. ஆனால் அதற்கு முன்பு, இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பே ட்விஸ்ட் பண்ணாங்க அமெரிக்கர்கள். பேச்சுவார்த்தை நடந்து சமாதானம் போய்கொண்டிருக்கிற போதே அமெரிக்கர்கள் அவர்களை மாற்றி விட்டார்கள். காரணம் என்ன? அமெரிக்கர்கள் ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களான மாநாட்டை நடத்தினார்கள். ஜூன் 18 கையெழுத்தாகுது. ஜூன் 22, 23, 24 ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. GCC கண்ட்ரி. அந்த GCC கண்ட்ரியில அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரொம்ப கவனிங்க. GCC கண்ட்ரியில அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? வேற ஒன்றுமல்ல, முடிவுகள் எடுக்கப்பட்டு 60 நாளைக்கு பிறகு பேசப்படும். ஆனால் இதுல புதுசா முடிவு எடுக்கிறாங்க அமெரிக்கா. அதுல யாரெல்லாம் கலந்து கொள்றா? சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தர், பஹ்ரைன், ஓமன், இந்த 6 நாடு கலந்துக்கிறாங்க. இந்த 6 நாடு தான் GCC கண்ட்ரி, இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். இந்த 6 நாடுகள் சொல்றாங்க, இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு ஈரானிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு இல்லது என்ரி செய்யப்பட்ட இவை 453 கிலோகிராம் இந்த மண்டலத்திற்கு ஆபத்தானது, ஏன் உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்றது. இது என்னடா கூத்து? சமாதானம் பேச போனதே ஓமனும் கத்தரும். அவங்க 2 பேருமே சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுடைய தூண்டுதலுப்படி பேசுறாங்க. 2வது அவங்க சொல்றாங்க, ஈரானுடைய ஏவுகணைகளை மட்டுப்படுத்த வேண்டும், ஈரானுடைய பிராக்சிகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டு எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அந்த ஒப்பந்தத்தில் எதெல்லாம் பேசவில்லையோ அதனை மறுபடியும் இங்க வந்து பேசுகிறார்கள். ஈரான் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஈரான் தரப்புல பதில் சொல்றாங்க, நாங்கத்தான் அணு ஆயுதங்களே இல்லாத மத்திய கிழக்கு உருவாக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்துருவோம், நல்ல பணிகளுக்காக இதை பயன்படுத்துவோம், அணுகுண்டுலாம் வேணாம், இஸ்லாமிக் ரூல் படி மக்களை கொல்லக்கூடாது, பொதுமக்களை. அப்படி இருக்கும்போது நாம இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி, அணு என்ரிச் செய்யப்பட்டதை பயன்படுத்தி நல்ல முறையில மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ், அது மட்டும் இல்லாம எரிசக்தி, அது மட்டும் இல்லாம மற்ற ஆற்றல், மருந்து, இதுக்கு பயன்படுத்தோம் நாங்க சொன்னோம். நீங்க எங்களையே வந்து எதிர்கேள்வி கேட்கிறீர்கள் என வருத்தப்பட்டு சொன்னாங்க. உங்களின் பரம எதிரியாக இருக்கக்கூடிய யூத நாட்டில் இஸ்ரேலியர்கள் 1967 அணுகுண்டு தயாரித்து 300 அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி இந்த GCC கண்ட்ரி ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறது? 90 அணு நிலைகள் கொண்ட கப்பல்களை வைத்திருக்கிறார்கள், அணுகுண்டுகளை ஏவக்கூடிய தரத்தில் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஏன் ஏன் முடியாது, ஏன் எழுப்பல அப்படின்னு கேள்வி கேட்டால் எந்த பதிலும் இல்லை. அப்ப அமெரிக்கா வேண்டுமென்றே தனது அமெரிக்க தூதரை கொண்டு வந்து தூவி விட்டு ஏவி விட்டு இந்த குழப்பத்தை, இந்த பிரச்சனைகளை, நிதர்சனத்தை உடைப்பதற்கும், அதாவது இனி அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலையும் அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்றது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நாம் இங்கே மிக முக்கியமாக பேச போகிற கேள்வி என்னவென்றால், அடுத்து நாம் இங்கே
முக்கியமாக பேச போகிறது என்னவென்றால், இந்த சமாதான ஒப்பந்தத்தில் எங்களுக்கே தெரியாது என்று சொல்கிறார்கள். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் சொல்கிறது, அல் ஜசீரா சொல்கிறது, ஈரானுடைய ஹை அபிஷியல் சொல்கிறாரு, எங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்ப யாரு தெரியாதுன்னா தெரியாதுப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் அமெரிக்கா சுயாதீனமாக போர் செய்வதற்கு அனுப்புகிறார்கள். அப்ப அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் சொல்லுகிற இடத்தில் போகாமல் வேறொரு நிலைக்கு போவதும், ஜிசிசி கண்ட்ரியை தூண்டிவிட்டு மீண்டும் ஒரு எனிமிட்டி அனிமாசிட்டி டு பி கிரியேட்டட், த எனிமிட்டி அனிமாசிட்டி அமங் த நேஷன்ஸ். இட் வில், இது எந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போவோம்? கண்டிப்பாக என்ன கொண்டு போவோம்? தட் ஷுட் பி, இது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு நீண்ட தூர பகை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அமெரிக்கா திட்டம் போடுகிறது. ஆனா ஈரான் சொன்னாங்க, வாழ்வா சாவா, கடைசி வரைக்கும் போடும். இந்த நிலையில ரஷ்யா எச்சரித்துட்டாங்க ஈரான்கிட்ட, அமெரிக்காவை நம்பாதுப்பா, அவன் ரொம்ப மோசமான ஆளு. இவங்க 2 பேரும் சேர்ந்து மத்திய கிழக்கில் ஏனைய நாடுகள் அனைத்தையும் இணைத்து கொண்டு ஈராக் வழியாக உள்ளே வந்து, சிரியாவிலிருந்து ஈராக்கில் வந்து ஈரானுக்குள் நுழைந்து உங்களை அழிப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள், கவனம் தேவை என்று அங்குடைய இன்டெலிஜென்ஸ் சொன்னவதன அந்த செய்தியை எடுத்துக்கொண்ட ஈரான் அமெரிக்காவிடத்தில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. have a no plan, அதாவது டெக்னிக்கல் டாக்கிங் இன் தோஹா அக்கார்டிங் டு இஸ்ரேல் சைட்ல வந்துட்டு எந்த விதமாக பேசுறதுக்கு எந்த பேச்சும் இல்லை, அவன்கிட்ட பேசுறதுக்கான வழிமுறையே இல்லை அப்படின்னு சொன்னதும் அதற்கெல்லாம் முடிந்து இன்று காலை நேற்று நள்ளிரவுக்கு பின் ஃபரஸ் நியூஸ் அணுகுண்டு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஐஆர்ஜிசி சொல்வது, இனி நம்மை நாம் காத்து கொள்வதற்கு கண்டிப்பாக அணுகுண்டை செய்ய வேண்டும், அப்படி ஒரு காலகட்டத்துக்கு எங்களை தள்ளிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றதும் மிகுந்த மன வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக உலகத்திற்கு வந்திருக்கிறது. $70 கீழே குறைந்த இந்த ஆயில் விலை தற்போது ஷூட்டப் ஆகிறது. கடந்த ஜூன் மாதத்தில் 1150 கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், ட்ரேடிங் கப்பல்கள் சென்ற இதே ஹெர்மோஸ் தற்போது மிக குறைவாக போகிறது. அவர்களுக்குள் முடக்கப்பட்ட அவர்களுடைய பணத்தை அமெரிக்கா கொடுக்கவில்லை. கொடுக்காமல் எங்கள் நாட்டிலிருந்தே நாங்கள் உருளைக்கிழங்கையும் சோயா பீன்ஸை அனுப்ப போகிறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? நியாயம் கிடையாது. அமெரிக்காவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத காரணம் இதுதான். ஆகவேதான் பக்கர் கலிபா என்று ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அமெரிக்கர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய சொல்லை கேட்கும் வரை விளங்கப் போவதில்லை என்று அவர் அறிவித்துவிட்டார். இப்ப இன்னைக்கு சமாதானம் நடக்க போகிறது 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றால், அல் ஜசீரா அதற்காக எந்த நடவடிக்கையும் ஈரான் எடுக்கவில்லை, வரவில்லை, அமெரிக்கர்கள் மட்டும் வந்துவிட்டு செல்வார்களா என்ற கேள்வி எழுகின்றது. உலகம் அமைதி காணும் சூழலில் பதட்டத்தை விரும்புவதற்கு காரணம் மற்றொரு போர் ஆரம்பிக்க போகிறது. அதான் உண்மை. மற்றொரு போர் ஆரம்பிப்பதற்கு மூல காரணம் யூதர்கள், பெஞ்சமின் நெத்தன்யாகு, பென் கவீர் போன்றவர். காரணம் என்ன? தேர்தல் வந்துவிட்டால் அவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள். அதற்குள் ஈரானுடைய போர் அவர்கள் நிறுத்த வேண்டும். அடுத்து இந்த எக்ரிமெண்ட்ல முக்கியமாக லெபனானுடைய போரை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நிறுத்தவில்லை. ஏன் நிறுத்தவில்லை? லெபனானின் போர் நிறுத்தப்பட வேண்டும். ஏன் நிறுத்தவில்லை? அந்த கேள்வியும் வருகிறது. அக்ரிமெண்ட்ல நம்ம 14 பாயிண்ட்ல ஹிஸ்புல்லா லெபனான் நிரந்தர போர், நல்லா கவனிங்க, ஹிஸ்புல்லா லெபனான் நிரந்தர போர், ஈரான் எந்த நாட்டோடும் போரிடாது, எங்களை யாரும் தாக்கக்கூடாது, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நாடுகளிலிருந்து குறிப்பாக லெபனானிலிருந்து வெளியே வர வேண்டும், அணு ஆயுதங்கள் நாங்கள் தயாரிக்க மாட்டோம், அது குறித்து 60 நாட்களில் தெளிவான பேச்சு, ஹெர்மூஸ் எங்கள் கையில் இருக்கும், சுங்கச்சாவடி அல்ல, நாங்கள் விருப்பப்பட்ட சர்வீஸை வாங்கிக் கொள்வோம். இதுல அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்கா என்ன நினைக்கிறார்கள் என்றால், மத்திய தரை கடலில் மீண்டும் ஒரு வல்லாதிக்க தேசமாக ஈரான் உருவாகிவிடக்கூடாது, ஈரான் கையில் செழிப்பு வந்துவிடக்கூடாது. பணம் வந்து விட்டால், பணமில்லாத 47 வருஷத்திலே இப்படி செய்தார்கள், பணம் வந்தாலோ
பயங்கரமாக செய்து வருவார்கள் என்ற அச்சம்தான் காரணம். இந்த அச்ச நிலையின் தான் அவர்கள் இது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இது ஒரு ஆபத்தான போக்காக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடக்குமா? எந்த ஆதார செய்திகளும் இல்லை. இன்றைக்கு முக்கிய செய்தி, அமெரிக்காவோடு பேசுவது அனைத்தும் வீண், அமெரிக்கா மோசமானவர்கள் என்பதை உச்சபட்சமாக அவர்கள் தெரிவிப்பதன் விளைவாக இன்றைக்கு மீண்டும் போர் பதட்டம் பயங்கரமாக உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா எரிந்து போகிற அளவிற்கு நாங்கள் தாக்குவோம் என தாக்குவதில் சொல்வது மட்டுமல்ல, அமெரிக்கா 1 மடங்கு என்றால் இவர்கள் 3 மடங்கு தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் தாக்குதல் தொடரும், அபாயம் தொடர்கிறது என்பதே இந்த செய்தியின் ஊடாக நமது பார்வையாக இருக்கிறது. மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.